கடையனூர் நகராட்சியில் உள்ள சேர்மன் கபீப் ரஹ்மான் எந்த ஒரு நம்முடைய திமுக வார்டுக்கு எந்த ஒரு பணிகளும் செய்யவில்லை. ஆனால் இவர் எல்லாமே நோக்கமே திமுகவை புறக்கணிக்கிற நோக்கம்தான் இவருடைய நோக்கமே. அதனால் எந்த ஒரு வார்டுக்குமே எந்த ஒரு வேலையுமே இதுவரை செய்யவில்லை. நமக்கு நம்ம திட்டத்தை ஒரு தவறாக பயன்படுத்தி ஒரு தனிப்பட்ட நபருக்காக நமக்கு நம்ம திட்டத்தை ஒரு கரையில் 2வது வார்டில் போட்டுள்ளார். அங்கே கொஞ்சம் பணம் வாங்கி கொண்டு இந்த வேலை செய்கிறார். 2ஆம் தரம் 6500 பைப் லைனுக்கு வாங்கிறார். ஆனால் 3500 அந்த பைப் லைன் மக்கள்கிட்ட வாங்கணும். 3000 இவருக்காக வாங்கியிருக்கா. இதுவரைக்கும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும். அவர் தண்ணி பைப்பு 10,000 லைன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு பைப்புக்கு 3000 ரூபா. நீங்களே கணக்கு பார்த்துக்காங்க. இது 3000 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு நகரமன்ற தலைவர். இப்பொழுது நேற்று மன்றத்தில் பேசி அது ஒரு 3500 மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் மத்தியிலையும் சொல்லியிருக்கேன். 2வது திமுக வார்டுகளுக்கு எந்த வார்டுக்கும் செய்யலை. நான் இதுவரை 3ஆவது முறை என்னுடைய வார்டில் இருக்கிறேன். அந்த வார்டிலையோ எந்த வார்டிலுமே அதிகமான வேலை செய்யலை. இவருடைய நோக்கமே சுட்டு கொள்ளடிப்புங்கிறது தான் இவர் நோக்கம். கட்சியை புறக்கணிக்கிற நோக்கம்தான். அவர் இந்த திமுக வளர்க்கறதுக்கு இல்லை. இவர் புதிய ஆள். இவர் இப்போ புதுசாக இருக்கிறதுனால இவர் நாங்கள் சொல்லுறதுனால எங்கள் மேலே கோவப்பட்டு தான் எங்கள் வார்டுகளுக்கு நாங்கள் நியாயம் கேட்க போகுது. நியாயம் கேட்டதுனால எங்களுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கார். எங்கள் மேல் மரியாதை கிடையாது, எது கிடையாது. அவர் எந்த வேலையும் செய்தது கிடையாது. இதுதான் அதிகாரிகள்கிட்ட சொன்னால் அதிகாரியை மிரட்டி வைக்கிறார். நீங்கள் உடனே அவங்களுக்கு எதாவது செஞ்சேன்னா நான் உடனே மாற்றி விடுவேன் அப்படின்னு அதிகாரிகளை எங்களுக்கு எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்காரு. இதுதான் நடக்குது. அதாவது எங்களுடைய வார்டில் திமுகவுக்கு எந்த இதுவும் செய்யாமல் மக்கள் எங்களை குறை சொல்லிக்கிறார். நாங்கள் போய் எப்படி அடுத்து சட்டசபை வருகிறது நாங்கள் எப்படி போய் ஓட்டு கேட்க எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அதனால் இதை உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு இது உடனே நீங்கள் கேட்டு தரும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னோட மனைவி எனக்கு பதிலாக பெண்கள் தொகுதினால என் மனைவி போட்டிக்கிட்டு இருக்காங்க. மரியாதை குறைவாக அந்த பெண்கள் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு. 1 வருஷமாக கூட்டத்துக்கு வரலன்ட்டு சில ஆட்கள் எம்சி எல்லாம் நகர்மன்ற கவுன்சிலர்லாம் சென்னைக்கு பயணம் போயிருந்தாங்க. பயணம் பண்ணது திருப்பி என் வீட்டம்மா சில பிரச்சனைகள் கேட்கும்போது பெண்கள் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்காரு. இவர் பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்காரு ஒழிஞ்சு அரசியல் பண்ணதுக்கு வரல. மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. வார்டுகளில் திமுக வார்டுகள் 18 வார்டுகள் இருக்குது. இந்த 18 வார்டுகளில் எந்த வேலையும் பணியும் சரியாக நடைபெறவில்லை. போட்ட வேலைகள்லாம் கமிஷன் 2 முறை 3 முறை கமிஷன் வாங்கி தான் இந்த வேலைகளை பார்க்குறாரு. வளர்ச்சி பணிகள் சரிவர நடைபெறவில்லை. முதலமைச்சர் அவர்கள் உடனே நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.